ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று வெளியாகியிருக்கும் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் சார்பில் பதம்சந்த், அரியன்ராஜ் ஆகியோருடன் சேர்ந்து ரஜினி கேங் படத்தை தயாரித்திருப்பதுடன் ஹீரோவாகவும் நடித்திருக்கிறார் ரஜினி கிஷன். ஹீரோயினாக தூவிகா நடித்திருக்கிறார். தவிர முனிஷ்காந்த், மொட்டை ராஜேந்திரன், கல்கி, கூல் சுரேஷ் நடிப்பில் ரஜினி கேங் படத்தை இயக்கியிருப்பது ரமேஷ் பாரதி. சேலம் பக்கம் உள்ள ஒரு கிராமத்தில் ரஜினி சவுண்ட் சர்வீஸ் என்ற பெயரில் மைக் செட் வாடகைக்கு விடும் தொழில் செய்கிறார் ஹீரோ ரஜினி கிஷன். அந்த ஊர் பிரசிடென்ட் மகள் துவிகாவுடன் காதல். இருவரும் ஊரை விட்டு ஓடிப்போக முடிவெடுக்கின்றனர். திருவிழா மைக் செட்டில் தான் காதலிப்பது பிரசிடென்ட் பெண்ணை அவளுடன் இரவு ஓடிப்போக போவதாக மைக் ஆன் செய்திருப்பது தெரியாமல் உளறி கொட்டி விடுகிறார் ரஜினி கிஷன். ஊர் மக்கள் திரண்டு வந்து இவர்களை கேட்ச் செய்ய வருகின்றனர். அவர்களிடமிருந்து தப்பிக்க வழியில் கார் ஒன்றில் லிப்ட் கேட்கிறார்கள். காரை ஓட்டி வருபவர் முனிஷ்காந்த். கொஞ்ச தூரத்தில் கல்கி தோளில் பேக் மாட்டிக்கொண்டு வந்து லிப்ட் கேட்கிறான். அவனையும் ஏற்றிக்கொண்டு கார் போகிறது. அவர்கள் போகும் கார் அரசியல்வாதி மினிஸ்டர் ஒருவருடையது. ராசியான அந்த காரை தேடி ஒரு கும்பலை ஏவி விட்டிருக்கிறார் மினிஸ்டர். கார் டிரைவர் முனிஷ்காந்த் கிடைக்கிற இடத்தில் தூங்குகிறார். திடீரென்று காணாமல் போகிறார். திடீரென்று வருகிறார். அவரை பற்றி இறந்து விட்டவர் புதைக்கப் போகும் சமயத்தில் திடீரென்று உயிர் பிழைத்தவன் என்றும் மற்றும் இரவில் அவனுக்கு ஸ்பெஷலாக சில சக்திகள் பெறுவதாகவும் இளம் ஓடிப்போகும் காதல் ஜோடிக்கு தகவல் தெரிகிறது. இதற்கிடையே ஹீரோயின் துவிகாவின் தாய்மாமன் கூல் சுரேஷ் தான் கட்டிக்கொள்ளப் போகும் பெண் அவள் காதலனுடன் ஓடிவிட்டாள் என்பது தெரிந்து அவன் ஒரு பக்கம் தேடி அலைகிறான். பிரசிடென்ட் ஆட்களிடம் மாட்டிக்கொள்வதற்கு முன் ஒரு கல்யாணம் செய்து கொண்டால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றனர் காதல் ஜோடி. உடன் லிப்ட் கேட்டு வரும் திருட்டு பயல் கல்கி தன்னிடமிருந்து ஒரு தாலியை கொடுத்து கல்யாணம் செய்து கொள்ள சொல்கிறான். தாலி அவள் கழுத்தில் ஏறியதும் அவளுக்கு பேய் பிடித்து விடுகிறது. அந்த திருடன் கொடுத்தது திருட்டு தாலி இறந்து போன பெண் ஒருத்தியுடையது. அதன் பிறகு ஒரே காமெடி கலாட்டாதான். பேய் விரட்ட வரும் பேயோட்டி மொட்டை ராஜேந்திரன் செய்யும் அலப்பறைகள். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு நடிக்கிறார்கள். தான் நினைத்தது எல்லாம் இஷ்டத்திற்கு எடுத்திருக்கிறார் இயக்குனர். ஆளாளுக்கு பேசி சிரிப்பை வரவழைக்க முயற்சித்திருக்கின்றனர். டிராமட்டிக்காக படம் இரண்டாம் பாதியில் ரொம்ப இழுவென்று இழுத்து போய் ஒரு வழியாக முடிகிறது. ரஜினி கேங். ரஜினிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நன்றி, வணக்கம்.